ஜீரோ ஆக்சிடென்ட் டேவா அறிவிக்க போறாங்க. ஜீரோ ஆக்சிடென்ட் டேவா ஆகஸ்ட் 26 வந்து ஜீரோ ஆக்சிடென்ட் டேவா அறிவிக்க போறாங்க. என்ன மாதிரி ஜீரோ ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி சென்னை ஆகஸ்ட் 26 வந்து ஜீரோ ஆக்சிடென்ட் டேவா கொண்டாட போறாங்க. டிராஃபிக் போலீஸ்க்கு நான் வந்து ஒரு நல்ல ஒரு பாராட்டுகள் சொல்லிக்கிறேன். 2 பேர் வெஸ்ட் மாம்பலத்தில் வந்து மூளை செதறிய ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க. ஆக்சிடென்ட் இல்லாத வாகனங்கள் ஓட்டியா இருக்கணும்னு எல்லாம் போலீஸா விழிப்புணர்வு கொடுத்துருந்தா இருக்கிறாங்க. லேடிஸ் நம்மளை பாக்குறாங்க, பொண்ணுங்க நம்மளை பார்க்கணும்னு சொல்லி ஸ்பீடா போக கூடாது. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நவீன் யூனியன் சேனல். நான் உங்கள் நவீன்குமார் பேசுறேன். என்னைக்குமே தெரியாதவனை தெரிவிக்க வேண்டியதான் நவீன் யூனியன் யூடியூப் சேனலோட வேலை. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போனா ஜீரோ ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு சென்னை டிராபிக் போலீஸ் வந்து ஆகஸ்ட் 26 அறிவிக்க போறாங்க. அதை பத்தி பப்ளிக் கிட்ட ஒரு ரிவ்யூ போடலாம், இன்னும் சில பேருக்கு தெரியல, அதை பத்தி கேட்கலாம்னு சொல்லிட்டு தான். அது பப்ளிக் ரிவ்யூ கேட்க மாதிரி என்னோட சேனல் நானே ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்கேன். எதனால இப்போ எப்படி ஜீரோ ஆக்சிடென்ட் அறிவிக்க போறாங்க அதை பத்தி என்னால் முடிஞ்சது ஒரு சில கருத்து. முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது, இப்போ அதிகமாக ஃபாலோ பண்ணணும். 2 பேர் கம்பல்சரி ஹெல்மெட் போட்டே ஆகணும். ஏன்னா என் வாழ்க்கையில் நடந்த ஹெல்மெட் போடாமல் நான் இது வரைக்கும் அனுபவப்பட்டு இருக்கேன். கம்பல்சரி 2 பேர் ஹெல்மெட் போடணும். சீட் பெல்ட், 4 வீலர் போனால் சீட் பெல்ட் போடணும். ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு முக்கியமாக வண்டி ஓட்டக்கூடாது. ஸ்பீட் பிரேக்லாம் போகிறப்ப நான் ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்பீட் பிரேக்கில் விட்டு ஏற்றக்கூடாது. லேடிஸ் நம்மளை பார்க்குறாங்க, பொண்ணுங்க நம்மளை பார்க்கணும்னு சொல்லி ஸ்பீடாக போகக்கூடாது. அதே மாதிரி எமர்ஜென்சினா கூட ஒரு சில பேர் கேப் அடிக்காமல், ஒரு சில பேர் நம்ம வேலை முடிச்சுட்டு போயிருப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் கேப் அடிக்கணும், இதெல்லாம் ஸ்டைலாக வண்டி ஓட்டுவேன், மற்றவங்க நம்மளை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேப் அடிப்பாங்க. ஐயோ நம்ம அவங்க பார்க்கணும் அப்படி சும்மா சர்ரு புரு. நான்லாம் ஒரு சில பேரை பார்த்துருக்கேன். ஒரு சில பேர் பார்க்கணுன்னே வண்டி வந்து சந்தில் புந்தெல்லாம் விட்டு ஓட்டாங்க. அவங்களுக்காக தான் வந்து ஜீரோ ஆக்சிடென்ட் நம்ம டிராஃபிக் போலீஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 26 வந்து நம்ம ஜீரோ ஆக்சிடென்ட் டேவா அறிவிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு மிகப்பெரிய ஆசை. சென்னை முழுவதும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் ஜீரோ ஆக்சிடென்ட் டேவா இருக்கணும். வாங்க ஜீரோ ஆக்சிடென்ட் டே வந்து பப்ளிக் என்ன மாதிரி ரிவ்யூ கொடுக்கலாம். சேனல் ஸ்கிப் பண்ணாம வீடியோ குழப்பலாம் இருக்குது. ஏன்னா ஆக்சிடென்ட் இல்லாமல் வாழ்ந்தால் நல்லது தானே. எல்லாரோடைய மக்களுடைய உயிரும் முக்கியமான உயிர் தான். அதனால் ஆக்சிடென்ட் இல்லாமல் இருந்தால் நல்லது தான். சந்தோஷம் வரவேற்கின்றது தான். அது டேவா அன்னைக்கு மட்டும் இல்லாமல் எல்லா நாளும் ஆக்சிடென்ட் ஆகாத நாளாக இருக்கணும்னு தான் நம்ம வேண்டுகோள். ஜீரோ இஸ் குட் மட்டும் சேஃப்டி மட்டும் பப்ளிக் அது நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஜீரோ இஸ் அதாவது அதோடைய வந்தால் தான் அதில் என்ன அம்சம் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறோம். வந்தால் தான் அதோடைய லெவலில் என்ன இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை குட்டா இல்லையான்றதை நம்மளால சொல்ல முடியும். அது முன்னாடியே நமக்கு எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. ஜீரோவில் வந்து என்னென்ன அமைப்புகள் வச்சிருக்கிறாங்கன்றது கண்டிப்பாக இப்போ தேவை. இப்போ இன்சூரன்ஸ் இல்லாத வாகனங்களுக்கு வந்து பறிமுதல் பண்ண போடும்னு சொல்லுவாங்க. பாவம் சில கஷ்டப்படக்கூடிய மக்கள் இருப்பாங்க. அவங்களோட நிலையை நம்ம அதில் சிந்திச்சு பார்க்கணும். அது ஆடம்பர வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கும் மேல்மட்ட மக்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். அடிப்பட்ட மக்களுக்கு ஒருத்தன் சின்ன ஒரு பைக் வச்சிருப்பான், அவனால் எதுவுமே செய்ய முடியாது, ரிப்பேர் பண்ணி சரியா ஓட்ட முடியாத அளவு வச்சிருப்பான். ஆனால் அதுதான் அவனுடைய வாழ்வாதாரமாக இருக்கும். அதை பறிமுதல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது சரி இருக்காது. ஓவர் ஸ்பீடு வண்டிங்க இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் கம்மி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா சந்தோஷம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல்ல வரட்டும், வந்தால் அது நல்லதா இல்லையான்றதை பார்த்துட்டு செய்வோம். ஆனால் ஆக்சிடென்ட் ஆகாத நாள் ஆகணும். இனி வரக்கூடிய எதிர்காலம் வந்து ஆக்சிடென்ட் இல்லாத வாகனங்கள் ஓட்டியாக இருக்கணும்னு நினைக்கிற கவர்மெண்ட்டுக்கு நமக்கு வரவேற்பு தருவோம். அந்த விஷயத்த நம்ம பாராட்ட வேண்டிய விஷயமா தான் நம்ம ஏற்பாடு பண்ணுறோம். மூலமா இப்போ ஜீரோ ஸ்கூட்ல ஒரு 2 பாயிண்ட் இருந்தால் நல்லா இருக்கும்னா என்ன மாதிரி சொல்லுங்க? பொல்யூஷன் கண்ட்ரோலு, ஓவர் ஸ்பீடு வண்டிங்களை வந்து தயவு செஞ்சு கம்மி பண்ணிடணும். தேவையில்லாமல் அந்த ரேஸ் ஓட்டுறவங்க அந்த மாதிரி ஆள் தான் ஓட்டுறாங்க. வேறு ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் யாரும் ஓட்டுறது கிடையாது. அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் நல்லா இருக்கும். ஆமாம், அந்த ரேஸ் ஓட்டுற வண்டிங்களை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டாலே ஓரளவு ஹாப்பியாக இருக்கும் நம்ம. ஓகே, தேங்க்ஸ். நல்ல விஷயம் தானே. இது மாதிரி எந்த ஒரு விபத்தும் இல்லாமல் பார்த்துக்கணுன்றது காவல்துறையோட வேலையும். ப்ளஸ் வந்து வீட்டிலேருந்து பெற்றவங்க அனுப்புகிறாங்கல்ல பசங்களை, பைக் வண்டி கொடுத்து, அவங்களுக்கு ஆசையும் அப்படி தான். அப்படியே வீட்டுக்கு போயிட்டு வெளியே போயிட்டு பையன் வீட்டுக்கு வரணும்னு ஆசை. எல்லாருக்கும் அதே மாதிரி ஆசை தான் இருக்கும். எந்த ஒரு விபத்து இல்லாமல் நடக்கணும்னு தான். நல்ல விஷயம் தான் அது. விபத்துக்களை இப்போ தடுக்கணும்னா இன்னும் என்ன மாதிரி நடவடிக்கைலாம் வந்தால் நல்லா இருக்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷன்? அது அவங்கவுங்க உணரணும் தம்பி. நம்ம வந்து பைக்கில் வேகமாக போகிறதால நம்ம சாய்ஸ்டம் வச்சு வேகமாக போகிறாங்க. அது அவங்க குடும்பத்துக்கும் பாதிப்பு, ஏதாவது உயிரை சேதம் ஆயிடுச்சுன்னா எதில் வர ஆளுங்களுக்கும் பாதிப்பு. அது தனிப்பட்ட அவங்கவுங்க பார்த்து தெரிஞ்சதான் தம்பி. என்ன எவ்வளோதான் அரசாங்கமோ சரி, காவல்துறையும் சரி, ஏதாவது சட்டம் கொண்டு வந்தாலும் நான் சரியா இருக்கணும். இப்போ நீங்கள் சரியா இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. முதல்ல வண்டியை விட்டு எடுக்கும் போது இந்த இருசக்கரை வாங்கணும். நம்ம யங்ஸ்டர்ஸ் தான் ஏதோ வந்து சாதிச்சிட்ட மாதிரி அதி வேகமாக போகிறாங்க. விபத்து ஏற்படுத்தி பாருங்க. போன மாதம் பாருங்க, 2 பேர் வெஸ்ட் மாம்பலத்தில் வந்து மூளை செதறிய ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க. இந்த ஸ்பீட் பைக்கை ஓட்டி மேற்கு மாம்பலத்தில். அப்போ அந்த குடும்பம் 20 வருஷமா கஷ்டப்பட்டு அவங்க குடும்பத்தில் வந்து எவ்வளோ கனவு கண்டிருப்பாங்க, அந்த பையனை வளர்த்து கொண்டு போகணுன்ட்டு. இப்போ போன ஒரு 5 நிமிஷம் வேகத்தால் என்னாச்சு, நீங்க இருந்துட்டு பின்னாடி உட்காந்து வண்டி அந்த பையனை இறந்துட்டான்.
அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க வந்து நம்மளோட பாதுகாப்பாக இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அதான் சொல்றேன், அதை வந்து நம்ம வாழ்க்கையில முன்னேற காட்டலாம் தம்பி. ஒரு வேகமா நம்ம கொஞ்சம் கிராஸ் பண்ணி போயிட்டா அவ்வளோ அவர் வேகமா போயிட்டு அவர் ஓவர்டேக் பண்ணணும், அது என்ன ஆக போகுது, அவன் வேலையை பார்த்து போயிட்டு இருக்கான். நீ உங்களோட வாழ்க்கையில காட்டு, உங்க பெற்றவங்களோட கடமையை என்ன, எதுக்காக நீ வேலை, எதுக்காக நீ பிறந்த, எதுக்காக படிக்க வச்சாங்க, அதுல நீ வேகத்தை காட்டு. அந்த வேலை இதில் காட்டலாம்ல. இதை காட்டி என்ன பண்ண போற சொல்லு பார்ப்போம். அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க வந்து ஒரு வீட்டு வேலை செஞ்சிருப்பாங்க, அம்மா அப்பா வந்து ஒரு பில்டிங் வேலை எங்கே செஞ்சிருப்பாரு, டிவி போட்டு வண்டி வாங்கி கொடுப்பாரு, காலை பையன் போறான்ட்டு. சரி வண்டி வாங்கிட்டு ஓகே, அது நீ படிச்சு நல்லபடியா முன்னுக்கு வந்தா சரி ஓகே, வண்டி வாங்குறதுக்காக எதுவுமே பிரயோஜனம் இல்லாம அந்த ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அந்த வண்டிக்கும் போய் நீயும் மேல போய் குடும்பத்தை நடத்தி நிக்க வச்சு போறது இல்லை. அது எவ்வளவு பெரிய இழப்பு. அது நீ போயிட்டு நீ மேல போயிடுவ, அது பெற்றவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல. அதனால விபத்துன்றது போலீஸ்காரங்க சொல்ற மாதிரி விபத்து இல்லா தமிழகம் இருக்கணும்ன்றது அந்த கொண்டாடுறாங்க. ஓகே, நல்ல விஷயம் தான். நான் தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க பார்த்துட்டு கட்டுக்கோப்பா பொறுப்பா இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை, யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. வண்டி ஓட்டுற அவருக்கும் பிரச்சனை இல்லை, எதிர்வரில் அவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. ஓகே, தேங்க்யூ. ஜீரோ ஆக்சிடென்ட் டேவை ஆகஸ்ட் 26 அறிவிக்க போறாங்க ப்ரோ. அதை பத்தி நீங்க என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? ஆக்சிடென்ட் எப்படி எல்லாம் தடுக்கலாம்? ஸ்பீடா போறாங்க, ஓவர் ஸ்பீடு வளைஞ்சு ஓட்டுறாங்க, அதனால ஆக்சிடென்ட் ஆகுது. ரொம்ப கண்ட்ரோலாக போக மாட்டுறாங்க. அப்புறம் ஹெல்மெட் போடாமல் போயின்னு இருக்காங்க. கொஞ்சம் ஓவராக போயின்றதால கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகுது. என்ன மாதிரினா ஆகஸ்ட் 26 வந்து ஜீரோ ஆக்சிடென்ட் டேவை அறிவிக்க போறாங்க. என்ன மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்? டிராஃபிக் சென்னை டிராஃபிக் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும்னா ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டணும். அப்புறமா சிக்னல் போட முடிஞ்சா வண்டி எடுத்துக்கின்னு போயிடுறாங்க. எல்லாம் சிக்னல் போட்டோன்னே அப்புறமா நீங்க கிளம்புனா சரி. ஹெல்மெட் எங்க போனாலும் போட்டுன்னு போங்க. எல்லா இடத்துலயும் வந்து ஆக்சிடென்ட், நல்ல லாரி பஸ் எல்லாத்துலயும் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. சப்போஸ் குழந்தைங்களே இட்டுன்னு போனா ஹெல்மெட் போட்டுன்னு போங்க, அதை சொல்ல முடியும். இப்போ ஒரு ஆள் பைக் ஓட்டும் போது அவங்க மட்டும் ஹெல்மெட் போட வேணாம், பின்னாடி கூட 2 பேர் கம்பல்சரி போட்டு தான் ஆகணும், 2 பேருமே. டிராஃபிக் போலீஸ் வந்து என்ன மாதிரி ரூல்ஸ் வந்து அவங்க பப்ளிக் சொன்னா நல்லா இருக்கும்? நீங்க புரியல. இன்னும் டிராஃபிக் போலீஸ் பப்ளிக் இன்னும் அவேர்னஸ் எப்படி ஏற்படுத்தணும் நீங்க நினைக்கிறீங்க? எல்லா போலீஸும் விழிப்புணர்வு கொடுத்துன்னு தான் இருக்கிறாங்க, அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆகஸ்ட் 26 வந்து ஜீரோ ஆக்சிடென்ட் டேவை கொண்டாட போறாங்க. அது வந்து ஜீரோ, அது வந்துட்டா நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அந்த ஜீரோன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா, அது வந்துட்டா நல்லதா இருக்கும். தேங்க்ஸ். ஆகஸ்ட் 26 வந்து ஜீரோ ஆக்சிடென்ட் டேவை அறிவிக்க போறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே ப்ரோ, அந்த ஆகஸ்ட் 26 அந்த ஜீரோ ஆக்சிடென்ட் இது தடுக்கணும்னா எல்லாரும் ஹெல்மெட் போடணும். ஹெல்மெட் போட்டு சேஃபாக வண்டி ஓட்டினா அந்த ஆபத்து தடுக்கலாம். அப்புறம் ஏஜ் அட்டன் பண்ணாதவங்கலாம் வண்டி கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தாலே கொஞ்சம் ஆக்சிடென்ட் நடக்காமல் இருக்கும். அவங்களால தான் பெரிய ஆக்சிடென்ட் நடக்கிறது, அதுவும் கொஞ்சம் தடுக்கலாம். அப்புறம் சீட் பெல்ட் எல்லாரும் போட்டுட்டு கொஞ்சம் சேஃபாக ஓட்டினாங்கன்னா இதெல்லாம் தடுக்கலாம். ஆக்சிடென்ட் ஆகிறது கம்மியாகும், சேதாரம் அது அதிகமாக ஏற்படாது. ஜீரோ ஆக்சிடென்ட் டேவை அறிவிக்க போறாங்க. இன்னும் என்ன மாதிரி கட்டுப்பாடுலாம் வந்து ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கும்? எல்லாருமே ஜென்ரலாக சொல்கிறது தான், நானும் அது ஜென்ரலாக சொல்ல விரும்பல. மோரல்ஸ் நம்ம என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு பைக் ஓட்டுறவங்க, ஓகேங்களா, பைக் ஓட்டுறவங்க வந்து இந்த மாதிரி ஃபோன் பேசிட்டு ஓட்டுறவங்க. மோரல்ஸ் நாங்களாம் மார்க்கெட்டிங் பர்சன்ஸ்லாம் இருக்கவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ஃபோன் கால்ஸ் நிறைய வந்துட்டு ஹெட்செட்டில் போட்டு பேசிகிட்டே போகும்போது நிறைய வந்துட்டு இந்த டைவர்ஷனால ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது. அதே மாதிரி வந்துட்டு காலேஜ் பசங்க, அவங்க தப்புலாம் சொல்லலை, ஏன்னா அந்த 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 ஸ்டேஜ் எல்லாருமே கடந்து வந்திருப்போம். ஆனால் அந்த ஸ்டேஜில் தான் எல்லாருமே இருப்பாங்கன்றது கிடையாது, அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகணும். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிடணும்னு பார்க்குறாங்க, அடுத்த அவங்கள ஃபியூச்சர் பார்க்கறது கிடையாது. ஸோ கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக அவங்க ஹெல்மெட்ஸ் ஜென்ரலாக சொல்லிட்டு ஹெல்மெட்ஸ்லாம் போட்டுட்டு ஓட்டினா அடுத்த இன்கேஸ் வந்து அவங்களோட ஃபியூச்சர் ரெஸ்பான்சிபிலிட்டி நல்லா பெட்டராக பார்க்கலாம். அண்ட் கார் டிரைவ் பண்ணுறவங்க வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபோன் பேச தவிர்க்கலாம். மொரல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறது, லைசன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக தான் வாங்குறாங்க. ஈவன் தோ என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் நம்ம நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கார் ஓட்டும் போது லேடிஸ் நான் பார்க்குற விஷயம், ஏன்னா நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அவங்க வந்துட்டு ஃபோன் பேசிக்கிட்டே ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் பார்க்கறது கிடையாது, ட்ரையாங்கல் 3 ட்ரையாங்கல் சொல்லுவாங்க, அது பார்க்கறது கிடையாது. ஈவன் தோ அது பசங்களுக்குமே நடக்குது. சரி, எல்லாமே போல எல்லா டைமும் இருக்கிறது கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு காரில் போகும்போது மோஸ்ட்டாக ஃபோன் கால்ஸ் அவாய்ட் பண்ணுறது வந்துட்டு பெட்டர் நினைக்கிறேன். அண்ட் மேலும் இது வந்துட்டு ஜீரோ ஆக்சிடென்ட் இன் சென்னை வந்துட்டு நடக்கணும்னு பார்க்குறேன். அண்ட் டிராஃபிக் போலீஸ்க்கு நான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பாராட்டுகள் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு மேலும் இது எனக்கு தெரிஞ்சு 22, 35, 50+ தாண்டிட்டு போயிட்டு இருந்த ஆக்சிடென்ட்ஸ் இப்போ 0 வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்கன்னா காவல்துறைக்கு நான் வந்துட்டு மனந்தான் ஆஸ் அ சிட்டிசனாக வந்துட்டு நான் ரொம்ப வந்துட்டு ஹார்ட்டியாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது மேலும் தொடர்ந்து போகிறதுக்கு எனக்கு ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ.